எங்க அப்பாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொண்டாரு அவரு. ஐயா அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்க பேசுறோம். அவரையுமே கொண்டுட்டீங்க. ஆனா அந்த மக்களை நீங்க அவர் இருக்கவரையும் இந்த மக்கள் பாதுகாப்பா இருந்தாங்க. இப்ப வன்னியர் மக்கள் யாருக்குமே பாதுகாப்பே இல்ல. யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? முதல்ல எங்களால முடிஞ்சதை அந்த மக்களுக்கு நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். சௌமியா அம்மா அவர்கள் ஆயிரங்காலத்தாலோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சொல்லி அதுல வந்து அவங்க பேரை வைக்க சொல்லி சொல்றாங்க. நீங்க ஏன் அதுல போய் அவங்க பேர் வைக்கணும்? உங்க கையிலேயே இருக்கு வன்னியர் அறக்கட்டளை, உங்க சொந்த அறக்கட்டளை. அதுல போய் நீங்க ராமதாஸ் அறக்கட்டளை மாத்தி வச்சிருக்கீங்களே, எப்படி அதை மாத்தி வச்சிருக்கீங்க? அப்பா இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் ஒரு பிடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது, மக்கள் கட்டின காலேஜ் அது. அதுல எப்படி நீங்க ராமதாஸ் அறக்கட்டளையும் போட்டிருக்கீங்க? அது பத்தாத்துக்கு 3 லட்சம் டொனேஷன் கேக்குறீங்க. உங்ககிட்ட 3 லட்சம் கொடுத்து நாங்க டொனேஷன் வாங்கி படிக்கிறது, நாங்க பிரைவேட் காலேஜ்லயே படிச்சுட்டு போயிடுவோம்ல. நீங்க சொல்றீங்க 10.5க்கு நான் சிஎம் ஆனா சர்வே எடுப்பேன், அதை எடுப்பேன்னு அவ்வளவு சொல்றீங்க. அதெல்லாம் நீங்க பண்ணவே தேவையில்ல. இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன 5 வருஷம் ஆயிடுச்சு அவர் இருந்து, 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டீங்க? அறக்கட்டளை பேரு மாத்தி 3 லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு வன்னியரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறக்கட்டளை கிடைக்கிறதே இல்லை. ஆனா மேடையா பேசிட்டு இருக்கீங்க, இலவசமா நாங்க கல்வி கொடுக்கணும்னு பேசுறோம், கல்வி 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 கல்வின்னு தான் நேற்று ஃபுல்லா நீங்க பேசுனீங்க. ஆனா உங்க காலேஜ்ல நீங்க கல்வி அறக்கட்டளை கொடுக்கலாம்ல. நீங்க கல்வி அறக்கட்டளை இருக்குது சொந்தமா, அதுல ஏன் நீங்க அப்படி மாத்துனீங்க? நேற்று ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினாரு அவர். ஒரு மாநாட்டு நடந்ததுக்கே அவர் வந்து நாக்கு தள்ளிடுச்சு போல அவருக்கு. இங்க இருந்து நடக்கிறாரு, சுத்தி 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 ஓடுறாரு. இத்தனை வருஷமா 1 இல்ல 2 இல்ல 12 மாநாடு கிட்டத்தட்ட எங்க அப்பா நடத்தினாரு. இவரை மாதிரி நடத்தல. எங்க அப்பா மாநாடு நடத்த மிக பிரம்மாண்டமா போட்டு செட்டு மகனும் மிக பிரம்மாண்டமா போட்டு அத்தனை கோடி மக்களை வர வைப்பாங்க. வர வச்சு அவர் அலைஞ்சார். நீங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்க நல்லா காசு சம்பாரிச்சிங்க. இப்ப நீங்க ஓடி நீங்க வந்து பையன் வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாரு கூட்டத்தை, அவ்வளவுதான். இது மக்களுக்கான கூட்டமே கிடையாது. நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காமிக்கிறீங்க. அவரு என்ன பண்றாரு? ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு? 4-5 போன் வச்சுட்டு நீங்க பேசுறீங்க, காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு. யார பேசுறாரு? அன்புமணி ஐயாவை தானே பேசுறாரு. நீங்க பண்ற தப்ப அவரை எடுத்து சொல்றாரு. நீங்க வந்து வீட்லயே இருந்து உட்காந்துக்கிட்டே நீங்க அரசியல் பண்ணா ஒண்ணும் பண்ணிட முடியாது, ரோடா அலையணும், ஊரா போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு. ஆனா சொந்த முகுந்தன் உங்க சொந்த தங்கச்சி பையன் தான், அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுறாரு, இவ்வளவு பிரச்சனை பண்றாரு. நீங்க நாட்டுல இருக்க நம்ம வன்னியர் சமுதாய மக்கள் வளரணும்னு நீங்க எப்படி நினைப்பீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்பா வந்து என்ன சொன்னாங்க? ஆரம்பத்துல அவங்களுக்கு லங் டிசீஸ் வந்திருந்தப்ப, இல்ல கேளு நான் சொல்றேன், லங் டிசீஸ் இருந்திருந்தப்ப என்ன ஆச்சு? ஐயாவே வீட்டுக்கு வந்து சொல்றாரு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. நீங்க விட்டுருங்க ஐயா, நாங்க வந்து மலர் ஹாஸ்பிட்டல் குளோபல் எங்கேயா நாங்க கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் விடல. கேட்டா அவங்க வந்து நான் அப்போலோல தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி 48 நாள் செடேஷன் கொடுத்துட்டே இருந்தாரு. ஒருத்தவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டே இருந்தா எப்படி அவங்க உயிர் நீப்பாங்க? நீங்க மயக்கத்திலே ட்ரக்ல இருக்கீங்க. 48 நாள் தொடர்ந்து ட்ரக்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. 48 நாள் வென்டிலேஷன்ல கண்டினியூஸ் 24/7 செடேஷன்லயே போயிட்டு இருந்ததுனால தான் ஒரு உயிரிழப்பே வந்தது. அவருக்கு ஆபரேஷன் செய்யுங்க நாங்க எவ்வளவு வாட்டி செஞ்சிட்டோம். நீங்க அதை மீறி எங்களை கேட்காம வென்டிலேட்டர்ல எப்படி அவங்களை போடலாம்? எங்களை கேட்காம ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க. நாங்க சொல்லியுமே அங்க அத்தனை பேர் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துமே எதையுமே எங்களை கேட்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணீங்க. இன்னைக்கு வந்து என் மூத்த பையன் நீங்க எங்கள்கிட்ட கூட மேடையில சொல்றீங்க மாதிரி எனக்கு பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி. நாங்க கேட்டோம் சிங்கப்பூர் கூட்டு போறோம்னா அதுவும் முடியாது அப்படின்னு. நாங்க பாஸ்போர்ட் நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம். நான் வேணா உங்களுக்கு பாஸ்போர்ட் காப்பி கூட அனுப்பிச்சு விடுறேன். போன பாஸ்போர்ட் எப்பயோ இருக்கு, பழைய பாஸ்போர்ட். மலேசியா போன பாஸ்போர்ட் இருக்குது. அவர்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லன்னு சொல்லி நீங்க மேடையில சொல்றீங்க. அப்ப இது யாரை ஏமாத்த செய்றீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.